Example 8.20. Two coins are tossed together. What is the probability of getting different faces on the coins? Two coins are tossed together. What is the probability of getting different faces on the coins? Okay. So we have already discussed what are the possible outcomes for tossing two coins using tree diagram. So in this side, the tree diagrams tossing two coins. This is first coin, this is second coin, this is outcomes. So tossing two coins, there are four outcomes, that is possible outcomes. In the tree diagram, in the first coin, head, then second coin, there are two possibilities, head and tail. In the first coin, tail. In the second coin, there are two possibilities, H and T. So the result is HH. That is one possible outcome, and another one is HT, and the third one TH, and fourth one TT. There are four possible outcomes. So இரண்டு நாணயங்கள் சுண்டும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய சாத்தியமான விளைவுகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, முதல் நாணயத்தில் ஹெட்டு அல்லது டைல் விழலாம். இரண்டாவது நாணயத்தில், ஃபஸ்ட் நாணயத்தில் காயினில் ஹெட்டு விழும் பொழுது, தலை விழும் பொழுது, இரண்டாவது நாணயத்தில் தலை வேணாலும் விழலாம், பூ வேணாலும் விழலாம். அதுதான். அதே மாதிரி ஃபஸ்ட்டு காயினில் பூ விழும் பொழுது, இரண்டாவது காயினில் தலை வேணாலும் விழலாம், பூ வேணாலும் விழலாம். இதை தான் வந்து பாசிபிள் அவுட்கம்ஸாக நம்ம சொல்கிறோம். ஸோ எந்த ஒரு சம்மாக இருந்தாலுமே எடுத்ததுமே நம்ம என்ன எழுதுன்னு சொல்லியிருக்கோம், சாம்பிள் ஸ்பேஸ் தான் எழுதுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த ஒரு 2 மார்க் வந்து சாம்பிள் ஃபார் ஆல் தி சம்ஸ் இன் த ப்ராபபிலிட்டி. ஸோ ஃபஸ்ட் எடுத்ததுமே வாட் ஆர் த பாசிபிள் அவுட்கம்ஸ், ஹவு மெனி பாசிபிள் அவுட்கம்ஸ், அதான் வந்து நமக்கு எடுத்ததுமே ஃபஸ்ட் எழுதக்கூடியது. இதுக்கு 1 மார்க் உங்களுக்கு, அது 5 மார்க்காக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும். ஸோ இப்போ சாம்பிள் ஸ்பேஸ் S equal to HH, HT, TH, TT. That is S. So sample space is nothing but the set of all possible outcomes. அனைத்து சாத்தியமான கூறுகளின் கணம். ஸோ சாம்பிள் ஸ்பேஸ் அப்படிங்கிறது ஒரு செட்டு. ஸோ எஸ் அப்படிங்கிறது சாம்பிள் ஸ்பேஸ் குறிக்கிறதுக்கான ஒரு லெட்டர் நேம். ஸோ அதை வந்து சாம்பிள் பாசிபிள் அவுட்கம்ஸ் எல்லாத்தையும் ஒரு செட் நோட்டேஷனுக்குள்ளார தான் எழுதணும். ஓகே. ஸோ ஹெச்ஹெச், ஹெச்டி, டிஹெச், டிடி. ஹெச்ஹெச் அப்படிங்கிறது ஒரு ரிசல்ட், அதாவது 2 காயினுக்கு இது ஃபஸ்ட்டு காயின், இது செகண்ட் காயின். ஸோ ரெண்டுக்கு இடையில் கம்மா எல்லாம் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. ஹெச்ஹெச் முடிஞ்சதுக்கப்புறம் தான் கம்மா யூஸ் பண்ணணும். அப்போ தான் இந்த ஹெச்ஹெச் அப்படிங்கிறது ஒரு ரிசல்ட்டு. ஓகே. தென் ஹவு மெனி பாசிபிள் அவுட்கம்ஸ், n of s. S is the sample space. Then n of s is number of elements in S, in this set S. That is n of s equal to 4. There are 4 elements. So n of s equal to 4. That is number of possible outcomes. Okay. So next, என்ன ப்ராபபிலிட்டி, எந்த ஈவெண்ட்டுக்கு ப்ராபபிலிட்டி கேட்குறாங்களோ, என்ன கொஸ்டின் கேட்குறாங்களோ அதை வந்து ஒரு ஈவெண்ட்டாக நம்ம தான் எடுத்துக்கணும். ஸோ இந்த வாட் இஸ் தி ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங், இது வந்து எல்லா கொஸ்டின்லையும் இருக்கக்கூடிய காமன் வேர்டு. வாட் இஸ் தி ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஆர் வாட் இஸ் தி ப்ராபபிலிட்டி ஆஃப் ட்ராயிங், அந்த மாதிரி ஏதாவது ஒரு வேர்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் இருக்குது பாருங்கள், அதுதான் ஈவெண்ட் என்ன. ஸோ அது ஒரு ஈவெண்ட்டாக நாம் தான் நேம் கொடுத்து எடுத்துக்கிறோம். ஸோ லெட் ஏ பி தி ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங். இது நம்ம எல்லா இடத்துலையுமே எழுதக்கூடிய காமன் சென்டென்ஸ். லெட் ஏ பி தி ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங்
different faces on the coins. அது அப்படி இங்க எழுதிக்கிறோம், different faces on the coins. ஏன்னா எல்லா ஈவெண்ட்டுக்குமே நாம தான் நேம் கொடுக்கணும். ஸோ கட்டாயமே இதை நம்ம கரெக்டாக எழுதிக்கணும். ஓகே, தமிழ் மீடியம் எப்படி எழுதணும்? ஏ என்பது எக்ஸாம்பிள் 8.20ல் ஏ என்பது இரண்டு நாணயங்களிலும் டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் வெவ்வேறான முகங்கள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன? ஸோ கொஸ்டின்லேயே பார்த்தீங்கன்னா வாட் இஸ் தி ப்ராபபிலிட்டி? டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் அப்படின்னா இரண்டு நாணயங்களிலும் வெவ்வேறு முகங்கள் அப்படின்னு அர்த்தம் நமக்கு. ஓகே, ஸோ லெட் தி ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் டிஃப்ரெண்ட் faces on the coins. Okay, therefore a equal to, then the a equal to, இப்போ now we are going to write the what are the favorable outcomes. ஸோ நம்ம என்ன எதிர்பார்த்து இந்த காயின் ரெண்டையும் டாஸ் பண்ணமோ அதுக்கு ஃபேவரபுளாக என்னென்ன அவுட்கம்ஸ் இருக்கோ அதை தான் நம்ம எடுத்து எழுத போகிறோம். சாம்பிள் ஸ்பேஸ் மட்டும்தான் நம்ம ஓனாக எழுதணும். அதுக்கப்புறம் ஈவெண்ட்டுக்கான எழுதுறது ஃபேவரபுள் அவுட்கம்ஸ் எல்லாமே எதில் பார்த்து எழுத போகிறோம்னா இந்த பாசிபிள் அவுட்கம்ஸை பார்த்து எழுதுனாவே போதுமானது. ஏன்னா அதில் தான் இது எல்லாமே இருக்குது நமக்கு. அப்போ டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் ஆன் தி காயின்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு காயினில் ஹெட்டு விழுந்தது அப்படின்னா இன்னொரு காயினில் வேறு ஒன்று டைல் விழணும், அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு காயினில் ஹெட்டுனா தலை அப்படின்னா செகண்ட் காயினில் டைல் பூ விழணும். அல்லது ஒரு வேளை ஃபஸ்ட்டு காயினில் டைல் விழுந்ததுன்னா செகண்ட் காயினில் என்ன விழணும்னா ஹெட் விழணும். இதுதான் டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ். அப்போ இந்த 4 பாசிபிள் அவுட்கம்ஸில் எந்தெந்த அவுட்கம்ஸ் எல்லாம் வந்து இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது? டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் வந்து ரெண்டு காயினில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்டு அவுட்கம் பார்த்தீங்கன்னா ஹெச்டி. ஸோ ஒரு காயினில் ஹெச், இன்னொரு காயினில் டி. தேர்டு ஒன் பார்த்தீங்கன்னா டிஹெச். ஃபஸ்ட்டில் காயினில் டி டெயில், செகண்ட் காயினில் ஹெட் தலை. ஃபஸ்ட்டு காயினில் பூ, செகண்ட் காயினில் தலை. ஃபஸ்ட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே தலை, அது வராது. லாஸ்ட் ஆப்ஷனில் ரெண்டுமே பூ டைல், அதுவும் வராது. ஏன்னா டிஃப்ரெண்ட் அப்படின்னா வெவ்வேறானது வரணும். அப்போ ஹவு மெனி ஃபேவரபிள் அவுட்கம்ஸ், சாதகமான விளைவுகள் எத்தனை? ஹெச்டி டிஹெச். ஹவு மெனி? திட் இஸ் ஈவெண்ட் ஏ. ஸோ சாம்பிள் ஸ்பேஸுக்கு எஸ் அப்படிங்கிற ஆல்ஃபபெட்ஸை யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ஈவெண்ட்டை பொறுத்தவரை நம்ம ஏ டு இசட்டில் எதை வேணாலும் பயன்படுத்திக்கலாம்னு சொல்லியிருக்கோம். ஸோ மோஸ்ட்லி நம்ம ஃபஸ்ட் ஈவெண்ட்டை ஏ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஹவு மெனி ஃபேவரபிள் அவுட்கம்ஸ், தட் இஸ் கால்டு என் ஆஃப் ஏ. ஸோ நம்பர் ஆஃப் பாசிபிள் அவுட்கம்ஸ் இஸ் n of s. Number of favorable outcomes is n of a. n of a equal to 2. Therefore, probability of event P of a equal to formula. What is the formula? P of a equal to n of a by n of s. That is number of possible outcomes, number of favorable outcomes divided by number of possible outcomes. So how many possible outcomes அப்படின்னு கண்டுபிடிச்சதுமே அதை divided by 4னு போட்டுக்கலாம். Then how many favorable outcomes? There are 2. So 2 by 4 we simplify it 1 by 2. ஸோ நம்ம இதை பாயிண்டில் எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. 1 by 2 ஃப்ராக்ஷனில் அப்படியே வச்சுக்கலாம் எல்லா சமுக்குமே. ஓகே, இதான் வந்து ரொம்ப ஈஸியான ஒரு 2 மார்க்கு. ஸோ 2 காயின் டாஸ் பண்ணும் பொழுது நமக்கு டிஃப்ரெண்ட் பேசஸ் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி கேட்குறாங்க. ஸோ இதை கிவன் 2 காயின் டாஸ் பண்ணும்பொழுது என்ன சாம்பிள் ஸ்பேஸ் அப்படிங்கிறது எழுதிக்கிறோம். எத்தனை சாம்பிள் ஸ்பேஸில் பாசிபிள் அவுட்கம்ஸ் எத்தனை அப்படிங்கிறதையும் எழுதிக்கிறோம். என் ஆஃப் எஸ் தான் நமக்கு முக்கியமானது. நெக்ஸ்ட்டு அந்த ஈவெண்ட்டை வந்து என்ன விழுணுன்னு எதிர்பார்க்குறோமோ அது ஒரு ஈவெண்ட்டை நாம் தான் எடுத்துக்கிறோம். ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் ஆன் த காயின்ஸ், வெவ்வேறான முகங்கள் கிடைப்பது. அப்போ எதெல்லாம் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் அதையும் ஒரு செட்டுக்குள்ளார தான் எழுதணும். ஏ ஈக்குவல் டு ஃபேவரபிள் அவுட்கம்ஸையும் பாசிபிள் அவுட்கம்ஸ் ரெண்டையுமே நம்ம ஒரு செட்டுக்குள்ளார தான் டிஃபைன் பண்ணணும். அப்போ ஹவு மெனி ஃபேவரபிள் அவுட்கம்ஸ், தட் இஸ் என் ஆஃப் ஏ. Then the ratio between number of favorable outcomes to number of possible outcomes is called probability. That is P of a equal to n of a by n of s. 2 by 4 we simplify 1 by 2. Therefore probability of getting different faces on the coins is 1 by 2. Okay, so tree diagram எதுக்காக அப்படின்னா சாம்பிள் ஸ்பேஸ் கரெக்டாக எழுதுறதுக்காக. ஓகே, இதான் வந்து எக்ஸாம்பிள் 8.20. ஸோ முக்கியமான ஒரு 2 மார்க்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸசைஸ் 8.3ல் 8th கொஸ்டின். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 காயின்
டாஸ் பண்ணுறாங்க. இது 5 மார்க் கொஸ்டின் நமக்கு. ஸோ 8th கொஸ்டின் வந்து நமக்கு வந்து 5 மார்க்கில் கேட்கறதுக்கான ஒரு கொஸ்டின். இல்லை 4 சப்டிவிஷன் கேட்டிருக்காங்க, 4மே கேட்டாங்கன்னா 5 மார்க்கு. ஈச் ஒன் சப்டிவிஷன் ஹேவிங் 2 மார்க். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாஸிங் 3 காயின்ஸ். டாஸிங் 3 காயின்ஸ். இதையும் நம்ம ட்ரீ டயக்ராம்லேயே ஆல்ரெடி சாம்பிள் ஸ்பேஸ் என்ன அப்படிங்கிறத, பாசிபிள் அவுட்கம்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்த்துருக்கோம். ஸோ அதையும் இங்கே ஒரு ரெஃபரன்ஸுக்கு நம்ம சைடில் கொடுத்துருக்கோம். அதை வச்சு 3 காயின்ஸ் டாஸ் பண்ணும்பொழுது நமக்கு பாசிபிள் அவுட்கம்ஸ் எத்தனை கிடைக்கும் அப்படின்னா there are 8 பாசிபிள் அவுட்கம்ஸ். இந்த 8 பாசிபிள் அவுட்கம்ஸையும் பக்கத்தில் நம்ம சாம்பிள் ஸ்பேஸ்ன்னு போட்டு செட்டாக எழுதியிருக்கோம். ஸோ கொஸ்டினுக்கெல்லாம் அப்புறம் போய்க்கலாம். நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 fair coins are tossed together. Then what are the possible outcomes? Okay, so first இந்த ஃபிகர் பார்த்தோம் அப்படின்னா என்னென்னலாம் சாம்பிள் ஸ்பேஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு காயினுக்கு என்னென்ன விழுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, அதுதான் HT அப்படின்னு சொல்கிறோம். செகண்ட் காயினுக்கு விழுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் எல்லாம் இது. தென் தேர்ட் காயின் விழுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் எல்லாம் இது நமக்கு. ஓகே, இதான் வந்து நமக்கு இருக்கக்கூடியது. இப்போது இதில் ஃபஸ்ட்டு காயினில் நமக்கு ஹெட் விழுது அப்படின்னா செகண்ட் காயினில் ஹெட் வேணாலும் விழலாம், டெயில் வேணாலும் விழலாம். ஒருவேளை செகண்ட் காயினில் இது ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் விழும். ஒருவேளை ஹெச் விழுதுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தென் தேர்ட் காயினுக்கு வரும் பொழுது அதுலேயும் ஹெட் வேணாலும் விழலாம், டெயில் வேணாலும் விழலாம். ஸோ இதை வச்சு தான் ஒரு அவுட்கம்ஸ் நம்ம எழுதுகிறோம். ஸோ ஹெட்டு 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 ஹெச் ஹெச் ஹெச். செகண்ட் அதே ஹெட்டு ஹெட்டு டெயில், செகண்ட் பாசிபிள் அவுட்கம்ஸ். அதே மாதிரி ஃபஸ்ட்டு காயினில் ஹெட் விழும் பொழுது செகண்ட் காயினில் டெயில் விழுந்ததுன்னா, ஃபஸ்ட்டு காயினில் ஹெட் விழும் பொழுது செகண்ட் காயினில் டெயில் விழுந்ததுன்னா அப்போ தேர்ட் காயினில் ஹெட்டு வேணாலும் விழலாம், டெயில் வேணாலும் விழலாம். அப்போ இதை வச்சு தான் ஒரு பாசிபிள் அவுட்கம்ஸ் ஹெட்டு டெயில் ஹெட்டு HTH, ஹெட்டு டெயில் டெயில் HTT. இது ஒரு 2 பாசிபிள் அவுட்கம்ஸ் நமக்கு. அண்ட் தென் another one, ஃபஸ்ட்டு காயின்லேயே டெயில் விழுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு காயினில் ஹெட்டுக்கு நமக்கு 4 அவுட்கம்ஸ் முடிச்சாச்சு. ஃபஸ்ட்டு காயினில் டெயில் விழுந்தது அப்படின்னா செகண்ட் காயினில் ஹெட் வேணாலும் விழலாம், டெயில் வேணாலும் விழலாம். ஒருவேளை ஹெட் விழும் பொழுது again 2 possibilities, head or tail. Then the result is THH and another one THT. And first coin tail, second coin tail, third coin head or tail. The next outcome TTH, last one TTT. இதான் வந்து நமக்கு 8 பாசிபிள் அவுட்கம்ஸ். அதுதான் நம்ம இந்த இடத்துல சாம்பிள் ஸ்பேஸில் 8 பாசிபிள் அவுட்கம்ஸை நம்ம இங்கே எழுதியிருக்கோம். ஓகே, ஸோ சாம்பிள் ஸ்பேஸ் S equal to HHH, HHT, HTH, HTT, THH, THT, TTH, TTT. Okay, therefore number of possible outcomes, சாத்தியமான விளைவுகள் n of s equal to 8. ஓகே, ஸோ 3 காயின் எப்போ டாஸ் பண்ணாலும் நமக்கு வந்து பாசிபிள் அவுட்கம்ஸ் இந்த 8 தான். ஓகே, இப்போ அவங்க என்ன கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க வாட் இஸ் தி ஃபைண்ட் தி ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங், தேர் ஆர் 4 கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஒன் ஆல் ஹெட்ஸ், 3 காயின்ஸில் ஹெட் விழுன்னு அர்த்தம். செகண்ட் கொஸ்டின் அட்லீஸ்ட் 1 டெயில், குறைந்தபட்சம் ஒரு பூ. அட்லீஸ்ட் அப்படின்னா மினிமம், குறைந்தபட்சம் 1 டெயில் ஒரு பூ. தேர்ட் ஒன் அட்மோஸ்ட் 1 ஹெட், அட்மோஸ்ட் அப்படின்னா அதிகபட்சம் ஒரு தலை. அட்மோஸ்ட் 2 டெயில்ஸ், அதிகபட்சம் 2 பூக்கள் கிடைப்பதற்கு என்ன ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னாக்க இதை வந்து எல்லாமே ஹெட்டு கிடைக்கணும்னா அது ஏங்கிற ஈவெண்ட்டாக எடுத்துக்கலாம். அட்லீஸ்ட் 1 டெயிலுங்கிறது பிங்கிற ஈவெண்ட்டாகவும், அட்மோஸ்ட் 1 ஹெட் அப்படிங்கிறது சிங்கிற ஈவெண்ட்டாகவும், அட்மோஸ்ட் 2 டெயில் அப்படிங்கிறது டிங்கிற ஈவெண்ட்டாகவும் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னாக்க நமக்கு let A be the event of
getting, the A would be the event of getting அப்படிங்கிறது காமன் சென்டென்ஸ் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். கொஸ்டின் என்ன? ஆல் ஹெட்ஸ். ஆல் ஹெட்ஸ் அப்படின்னா 3 காயின்ஸ்லுமே என்ன விழணும்னு அர்த்தம்? 3 காயின்ஸ்லுமே ஹெட்டாக விழணும்னு அர்த்தம் நமக்கு. அப்போது இதில் பாசிபிள் அவுட்கம்ஸ் மொத்தம் 8 பாசிபிள் அவுட்கம்ஸ். இதில் 3லையுமே ஹெட் இருக்கிற மாதிரி எத்தனை பாசிபிள் அவுட்கம்ஸ் இருக்குதுன்னா ஒரே ஒரு பாசிபிள் அவுட்கம்ஸ் மட்டும் தான் 3லையுமே ஹெட் விழுற மாதிரி இருக்கும். ஸோ அது ஒன்று தான் இங்கே நமக்கு ஃபேவரபிள் அவுட்கம்ஸ். அப்போ n of a equal to number of favorable outcomes equal to 1. இப்போ p of a equal to n of a by n of s, it is equal to 1/8. அவ்வளோதான் ஆன்சர் நமக்கு. ஸோ let a be the event of getting all heads அப்படின்னா ஒரே ஒரு ஹெட் மட்டும்தான், ஒரே ஒரு அவுட்கம்ஸில் மட்டும்தான் 3மே ஹெட்டாக இருக்குது. ஸோ அது மட்டும்தான் நமக்கு ஃபேவரபிள் அவுட்கம்ஸ். ஸோ அதுக்கான ப்ராபபிலிட்டி p of a equal to n of a by n of s equal to 1/8. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க அட்லீஸ்ட் 1 tail அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட் 1 tail. அட்லீஸ்ட் அப்படின்னாக்க நமக்கு குறைந்தபட்சம் அப்படின்னு அர்த்தம். அட்லீஸ்ட் அப்படின்னா குறைந்தபட்சம், அதாவது மினிமம் 1 tail அப்படின்னா எல்லாத்துலேயுமே மினிமம் ஒரு டீ இருந்தால் போதும். அப்போ மேக்ஸிமம் எத்தனை டீ வேணாலும் இருக்கலாம்னு அர்த்தம். அப்போது 1 டீ இருக்கலாம், 2 டீ இருக்கலாம், 3 டீ இருக்கலாம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ குறைந்தது ஒரு தலை அப்படின்னா 1 தலை இருக்கலாம், 2 தலை இருக்கலாம், 3 தலை இருக்கலாம். ஸோ அதுதான் மினிமம், அட்லீஸ்ட் குறைந்தது. அப்போ எந்தெந்த அவுட்கம்ஸ்ல எல்லாம் நமக்கு 8 அவுட்கம்ஸில் எந்தெந்த அவுட்கம்ஸ் எல்லாம் 1 டீ இருக்குது, 2 டீ இருக்குது, 3 டீ இருக்குது, எல்லாத்தையும் எடுத்து எழுதலாம். அப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் வந்துடும்? மொத்தம் 7 ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் வந்துடும். ஒன்றே மட்டும்தான் வராது. எது? 3மே ஹெட்டாக இருந்தது இல்லையா ஃபஸ்ட்டு பாசிபிள் அவுட்கம், அதில் மட்டும்தான் டீயே கிடையாது. ஸோ இங்கே அட்லீஸ்ட் 1 டீ வேணும். டயல் அப்படின்னா டீ, பூ, ஒரு பூ வேணுங்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சாம்பிள் ஸ்பேஸில் ஃபஸ்ட்டு ரிசல்ட்டில் மட்டும்தான் நமக்கு வந்து எல்லாத்துலேயுமே ஹெச்ன்னு இருக்கும். ஸோ இதில் 1 டீ இருக்குது, இதுலேயும் 1 டீ இருக்குது, இதில் 2 டீ, 1 டீ, 1 டீ, 2 டீ, 2 டீ, 3 டீ. ஸோ அட்லீஸ்ட் அப்படிங்கிற பொழுது 1 டீ இருக்கலாம், 2 டீ இருக்கலாம், 3 டீ வரலும் இருக்கலாம். அதுதான் நமக்கு அட்லீஸ்ட் குறைந்தது அப்படிங்கிற பொழுது நமக்கு. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் n of b equal to 7. அப்போ p of b equal to n of b by n of s. Number of favorable outcomes divided by number of possible outcomes. Number of favorable outcomes 7. Number of possible outcomes 8. So the answer is 7/8. Okay. And third question. Atmost 1 head. Atmost na என்ன அர்த்தம்னா இந்த இடத்துல மேக்ஸிமம், அதிகபட்சம் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு மேலே போகக்கூடாது. அப்போது ஒரு ஹெட்டுக்கு மேலே போகக்கூடாதுன்னு அர்த்தம். இந்த இடத்துல 1 ஹெட்டு மக்குக்கு கம்மியாக தான் இருக்கணும். ஒரு ஹெட்டுக்கு மேலே போகக்கூடாது. less than or equal to 1 head. அட்மோஸ்ட் அதிகபட்சம் ஒரு ஹெட்டு தான். அப்போது ஒரு ஹெட் அப்படின்னாக்க இன்னொரு விஷயம் என்ன இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க 0 ஹெட்டும் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் கொஸ்டினில் நமக்கு. மேக்ஸிமம் இந்த ப்ரூவ் பண்ணக்கூடிய இடம் இதுதான். ஸோ அட்மோஸ்ட் 1 ஹெட் அப்படிங்கிற பொழுது 1 ஹெட் இருக்கலாம், இன்னொன்று 0 ஹெட்டும் இருக்கலாம். 1 ஹெட் ஆர் 0 ஹெட். 0 ஹெட்னா என்ன சார் அர்த்தம்னா ஹெச்சே இல்லாமல் இருக்கிறது. அதாவது எல்லாமே டீயாக இருக்கும் இல்லையா, அதாவது தலையே இல்லாமல் இருக்கிறது. ஸோ அதிகபட்சம் ஒரு தலை அப்படின்னா அதிகபட்சம் 1, குறைந்தபட்சம் இல்லாமலும் இருக்கலாம். அதுதான் கான்செப்ட். முன்ன வந்து அட்லீஸ்ட்டு 1 அப்படின்னு சொன்னோம். நமக்கு குறைஞ்சது 1, அதிகபட்சம் எத்தனை வேணாலும் இருக்கலாம்னு சொன்னோம். 1 இருக்கலாம், 2 டீ இருக்கலாம், 3 டீ இருக்கலாம் போன சம்மில். ஸோ இந்த சம்மில் பார்த்தீங்க அப்படின்னா அட்மோஸ்ட் 1 ஹெட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அட்மோஸ்ட் அப்படின்னா அதிகபட்சம். அப்போ மினிமம், மேக்ஸிமம் ஒரு ஹெச், மினிமம் என்ன அப்படின்னா 0 ஹெச். ஸோ மினிமம் அப்படிங்கிற பொழுது 0 ஹெச்சும் இருக்கலாம் அப்படிங்கிறத இதுக்கு அர்த்தம் நமக்கு. ஓகே, ஸோ இப்போ வந்து அட்மோஸ்ட் 1 ஹெட் அப்படின்னா ஸோ 1 ஹெச் இருக்கிறதையும் 0 ஹெச் இருக்கிறதையும் எடுத்து எழுதலாம். அவ்வளோதான்.
ஸோ HTT, THT, TTH இது எல்லாத்துலேயுமே ஒரே ஒரு H மட்டும் இருக்குது. அடுத்து H இல்லாமல் இருக்குது பாருங்கள், தட் இஸ் 0H. TTT அதுவும் அட்மோஸ்ட் 1 ஹெட்டு. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அதில் இதை மட்டும் விட்டுருவாங்க, எதை இந்த ஆன்சர் விட்டுருவாங்க. ஸோ இதை மட்டும்தான் எடுத்து எழுதுவாங்க. அட்மோஸ்ட் 1 ஹெட் அப்படிங்கிற பொழுது ஹெட் இருக்கிறதான்னு மட்டும்தான் பார்ப்பாங்க. ஆனால் இந்த 0 ஹெட்டை விட்டுருவாங்க. ஸோ இந்த 0 ஹெட்டை விட்டுட்டிங்கன்னா ஆன்சர் தப்பு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதில் 3 அவுட்கம்ஸ் தான் நமக்கு ஃபேவரபுளாக வரும். ஆனால் 0 ஹெட்டையும் சேர்த்துனீங்கன்னா தான் உங்களுக்கு 4 ஃபேவரபுள் அவுட்கம்ஸ் கிடைக்கும். அப்போ n of c equal to 4, p of c equal to n of c by n of s 4/8 is equal to 1/2. இதான் வந்து நமக்கு event of getting utmost 1 head. அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த அட்மோஸ்ட்னு எப்போ வந்தாலும் நமக்கு வந்து ஆன்சர் தப்பாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். அட்மோஸ்ட் அவன் எத்தனை சொன்னாலும் நம்ம எதை சேர்த்திக்கணும், 0 ஹெட் அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்திக்கணும். ஸோ அட்மோஸ்ட் 1 அப்படிங்கிற பொழுது 1 ஹெட் ஆர் 0 ஹெட் அப்படிங்கிறது அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட்டு 4th ஒன், அட்மோஸ்ட் 2 டைல்ஸ். ஸோ இங்கேயும் அட்மோஸ்ட்டுங்கிற வேர்டு தான் வருது. ஸோ அட்மோஸ்ட் அப்படின்னா மேக்ஸிமம் அப்படின்னு அர்த்தம். நமக்கு மேக்ஸிமம் 2T, அதுக்கு மேலே போகக்கூடாது, அதுக்கு கீழே வரலாம், அவ்வளோதான். அப்போது என்ன அர்த்தம், 2T வரலாம், அதை விட மேலே போகக்கூடாது, அதுக்கு கீழே வரலாம், 1T வரலாம், அதுக்கும் கீழே 0T வரலாம். இந்த 0T விட்டுட்டிங்கன்னா தப்பாக போயிடும். ஸோ லெட் D be the event of getting utmost 2 tiles. அதிகபட்சம் 2 பூக்கள் அப்படின்னு அர்த்தம். அதிகபட்சம் 2 பூக்கள். அப்போ 2 பூ இருக்கலாம், ஒரு பூ இருக்கலாம், பூவே இல்லாமலும் இருக்கலாம். அப்போ நம்ம எதெல்லாம் எழுதணும், 0T. 0Tங்கிறத இங்கே எதை குறிக்குது, 3மே தலை. 0T பூவே இல்லாமல், பூவே விழக்கூடாதுன்னா என்ன விழணும்னு அர்த்தம், எல்லாமே தலை விழணும்னு அர்த்தம். டைலே விழக்கூடாது அப்படின்னா 0Tனா டைலே வரக்கூடாது. அப்போ டைலே வரக்கூடாதுன்னா 3மே ஹெட்டு விழுதுன்னு அர்த்தம் நமக்கு இந்த இடத்துல. அப்போது HHH இது வந்து நமக்கு 0T, இது 1T, இது 2T, இது 1T, இதுவும் 1T, இது 2T, இதுலேயும் 2T. So number of favorable outcomes 7. So P of D equal to N of D by N of S. So it is equal to 7/8. Okay. So இதான் வந்து நமக்கு இதில் கொஸ்டின் நம்பர் 8ல் இருக்கக்கூடிய 4 கொஸ்டின். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு சாம்பிள் ஸ்பேஸில் இருக்கக்கூடிய 8 பாசிபிள் அவுட்கம்ஸையும் தெளிவாக எழுதிருங்க. இது ரொம்ப முக்கியம். NF தான் வந்து எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் எழுதும் பொழுது டினாமினேட்டரில் ஃபார்முலாவில் NF தான் எழுதுவோம். ஸோ பை 8 ரொம்ப முக்கியம். தென் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஆல் ஹெட் அப்படின்னா எல்லாமே ஹெட்டு. அட்லீஸ்ட் 1 டைல் அப்படின்னா 1T இருக்கலாம், 2T இருக்கலாம், 3T இருக்கலாம் அப்படின்னு அர்த்தம். அட்மோஸ்ட் 1 ஹெட் அப்படின்னாக்க நமக்கு 0 ஹெட்டு இருக்கலாம் அல்லது 1 ஹெட் இருக்கலாம். அட்மோஸ்ட் 2 டைல் அப்படிங்கிற பொழுது 0 டைல் இருக்கலாம், 1 டைல் இருக்கலாம், 2 டைல் இருக்கலாம். அதிகபட்சம் 2 தலை அப்படின்னா இது எல்லாத்துலேயும் முக்கியமானது. நம்ம எதை மிஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எது, இந்த 2 தான் நமக்கு மிஸ்டேக் ஆகும். ஓகே, இது ரெண்டையும் தெளிவாக பார்த்துங்க, இல்லைன்னா ஒரு அவுட்கம்ஸ் வந்து நமக்கு ரெடியூஸ் ஆகிடும். ஓகே, இது கொஸ்டின் நம்பர் 8 5 மார்க்கில் கேட்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கக்கூடியது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான் நமக்கு. கொஸ்டின் நம்பர் 4 2 மார்க் கொஸ்டின். A coin is tossed thrice. ஸோ லாஸ்ட் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா 3 காயின்ஸ் டாஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. இங்கே A coin is tossed thrice அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம எடுத்துக்கிட்டது ஒரு காயின்னு, ஆனால் டாஸ் பண்ணுறது 3 டைம். ஸோ ரெண்டுமே ஒன்று தான். 3 காயின் அப்படின்னாலும் 1 காயின் 3 டைம்ஸ் டாஸ் பண்ணுறதுனால ரெண்டுமே ஒன்று தான். A coin is tossed thrice. What is the probability of getting? இது காமன் கொஸ்டின். 2 consecutive tiles. 2 consecutive tiles. 2 அடுத்தடுத்த பூக்கள். consecutive tiles அப்படின்னா 2 அடுத்தடுத்த பூக்கள். பூக்கள் 2 வரிசையாக இருக்கணும், அவ்வளோதான். கான்சிக்யூட்டிவ்னா என்ன அர்த்தம், அடுத்தடுத்து இருக்கணும்.
எத்தனை பூ எத்தனை டைல் 2 கான்சிக்யூட்டிவ் டைல் அப்படின்னா 2 டி வந்து கண்டினியூவாக இருக்கணும் டி அப்படின்னு இருக்கணும் அவ்வளோதான் 2 டி வந்து அது ஃபஸ்ட் ரெண்டாக இருக்கலாம் அல்லது லாஸ்ட் ரெண்டாக இருக்கலாம் ஓகே ஸோ அதான் 2 கான்சிக்யூட்டிவ் டைல்ஸ் அடுத்தடுத்து 2 பூக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே இதுக்கும் சாம்பிள் ஸ்பேஸ் ஏற்கனவே நம்ம எழுதுனா அதே 8 பாசிபிள் அவுட்கம்ஸ் தான் நமக்கு அதுக்கும் ட்ரீ டயக்ராம் பக்கத்தில் கொடுத்துருக்கோம் ஃபஸ்ட்டு டைம் செகண்ட் டாஸ் தேர்ட் டாஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் அதே தான் சாம்பிள் ஸ்பேஸிங்க இதான் வந்து நமக்கு அதுக்கான டயக்ராம் பாசிபிள் அவுட்கம் இது வந்து ஃபஸ்ட்டு காயின் இது வந்து ஃபஸ்ட்டு டைம் டாஸ் பண்ணுறது செகண்ட் டைம் டாஸ் பண்ணுறது ஒரே காயின் இது தேர்ட் டைம் டாஸ் பண்ணுறது இதெல்லாம் நமக்கு வந்து பாசிபிள் அவுட்கம்ஸ் ஓகே ஸோ இப்போது சாம்பிள் ஸ்பேஸில் 8 பாசிபிள் அவுட்கம்ஸ் என்ன எழுதியாச்சு n of s equal to 8 so let a be the event of getting 2 consecutive tiles a என்பது 2 அடுத்தடுத்த பூக்கள் கிடைக்கும் நிகழ்ச்சி என்க அப்போ இந்த அவுட்கம்ஸில் எந்தெந்த அவுட்கம்ஸ்லாம் 2t வந்து கண்டினியூஸாக இருக்குது அப்படிங்கிறது பார்க்கணும் ஃபஸ்ட் ஆப்ஷனில் 2t இருக்கா இல்லை செகண்ட் ஆப்ஷனில் 2t கண்டினியூவாக இருக்கா இல்லை தேர்ட் ஆப்ஷனில் 2t கண்டினியூவாக இருக்கா இல்லை ஃபோர்த் அவுட்கம்ஸில் HTT 2t கண்டினியூவாக இருக்குது பாருங்கள் அடுத்ததில் ஒரு டி தான் இருக்குது கிடையாது அடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா 2t இருக்குது பட் கன்சிக்யூட்டிவாக இருக்கா அப்படின்னா கிடையாது அடுத்தடுத்து இருக்கணும் இது THTன்னு இருக்குது ஸோ இதுவும் கிடையாது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் ஃபஸ்ட் எடுத்ததுமே 2t இருக்குது அடுத்தது லாஸ்ட்டும் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் தான் கேட்டதை வந்து கன்சிக்யூட்டிவாக 2t தான் கேட்டான் மூணாவது அந்த இடத்துல என்ன வேணாலும் இருக்கலாம் இன்னொரு டீயும் இருக்கலாம் அல்லது ஹெச்சும் இருக்கலாம் ஸோ இப்போ 3 டீயும் வரலாம் இதில் அப்படிங்கிறது அவுட்டும் அப்போ ஹவு மெனி ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் அப்படின்னா there are 3 favorable outcomes n of a equal to 3 therefore p of a equal to n of a by n of s it is equal to 3 by 8 அவ்வளோதான் ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு 2 மார்க் ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டைஸ் ரோல் பண்ணுறது காயின்ஸில் இருக்கக்கூடிய சம்ஸ் முடிஞ்சது இதில் 3 சம்ஸ் வந்து காயின்ஸில் பார்த்துருக்கோம் இப்போ டைஸ் ரோல் பண்ணுறதுல இருக்கக்கூடிய சம்ஸ் நமக்கு எக்ஸசைஸ் 8.3ல் கொஸ்டின் நம்பர் 7 2 unbiased dice are rolled once 2 சீரான பகடைகள் ஒரே நேரத்தில் உருட்டப்படுகிறது find the probability of getting a double second one the product as a prime number third one the sum as a prime number and fourth one the sum as 1 okay so already tree diagram யூஸ் பண்ணி 2 dice roll பண்ணும்பொழுது 36 பாசிபிள் அவுட்கம்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் அந்த 36 பாசிபிள் அவுட்கம்ஸையும் நாம் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி எழுதியிருக்கோம் இந்த டைஸ் ரோல் பண்ணும்பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய பாசிபிள் அவுட்கம்ஸ் ஸோ இதில் ஃபஸ்ட்டு டைஸில் விளையாடுறதெல்லாம் இங்கே கொடுத்துருக்கோம் இந்த ஃபஸ்ட் லைன் இந்த ரோ இதெல்லாமே ஃபஸ்ட்டு டைஸில் விளையாடுறது இது எல்லாமே பார்த்திங்கன்னா செகண்ட் டைஸில் விழக்கூடிய ஃபேஸஸ் ஓகே இப்போ ஃபஸ்ட்டு டைஸில் 1 விழும் பொழுது செகண்ட் டைஸில் 1 விழலாம் 2 விழலாம் 3 விழலாம் 4 விழலாம் 5 விழலாம் 6 விழலாம் அதே மாதிரி ஃபஸ்ட்டு டைஸில் 2 விழும் பொழுது செகண்ட் டைஸில் 1லேருந்து 6 வரல எது வேணாலும் விழலாம் 3 விழும் பொழுது 1 to 6 4 விழும் பொழுது 1 to 6 5 விழும் பொழுது 1 to 6 6 விழும் பொழுது 1 to 6 அதை தான் நமக்கு வந்து 36 பாசிபிள் அவுட்கம்ஸாக இந்த இடத்துல நம்ம எழுதியிருக்கோம் 1,1 1,2 1,3 1,4 அப் டு 6,5 6,6 வரலும் அப்போ n of s equal to 36 ஓகே இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டின் போகலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஏ டபுள் 2 பகடைகளிலும் ஒரே முகமதிப்பு கிடைக்க டபுள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஈக்குவல் நம்பர்ஸ் ஆன் போத் டைஸ் ஈக்குவல் நம்பர்ஸ் ஆன் போத் டைஸ் ப்ராக்கெட்லேயே கொடுத்துருக்காங்க ஈக்குவல் நம்பர்ஸ் ஆன் போத் டைஸ் அப்படின்னு சொல்லி அப்போ இந்த பாசிபிள் அவுட்கம்ஸில்
எந்தெந்த பாசிபிள் அவுட்கம்ஸ்லாம் நமக்கு வந்து 2 டேஸ்லேயும் ஈக்குவல் ஃபேஸஸ் விழுந்திருக்கு அப்படின்னு என்ன அர்த்தம்னா ஃபஸ்ட் டேஸில் 2 விழுந்தா செகண்ட் டேஸ்லேயும் 2 தான் விழணும், ஃபஸ்ட் டேஸில் 3 விழுந்தா செகண்ட் டேஸ்லேயும் 3 தான் விழணும், ஃபஸ்ட் டேஸில் 4னா செகண்ட் டேஸில் 4 தான் விழணும், ஃபஸ்ட் டேஸில் 5னா செகண்ட் டேஸ்லேயும் 5 தான், ஃபஸ்ட் டேஸில் 1னா செகண்ட் டேஸ்லேயும் 1 தான், ஃபஸ்ட் டேஸில் 6னா செகண்ட் டேஸ்லேயும் 6 தான். தட் இஸ் கொஸ்டின். ஓகே, அப்போ எது இதெல்லாம் பாசிபிள் அவுட்கம்ஸ் எல்லாம் ஃபேவரபிள் அவுட்கம்ஸாக மாறுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1,1 2,2 3,3 4,4 5,5 6,6 இந்த 6 அவுட்கம்ஸில் தான் டபுள்ட், அதாவது ஈக்குவல் நம்பர்ஸ் ஆன் போத் டேஸ். ஃபஸ்ட் டேஸில் என்ன விழுதோ அதே தான் செகண்ட் டேஸ்லையும் விழணும். அதான் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர். அப்போ ஹவு மெனி ஃபேவரபிள் அவுட்கம்ஸ்? தேர் ஆர் 6 ஃபேவரபிள் அவுட்கம்ஸ். let A be the event of getting a doublet. அப்போ A equal to 1,1 2,2 3,3 4,4 5,5 6,6. இப்போ n of A equal to 6. P of A, what is the probability of getting a double? So P of A equal to n of A by n of S, 6/36. Simplify பண்ணும்போது 1/6. அதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகே, ஸோ செகண்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செகண்ட் அண்ட் தேர்டு வந்து ரொம்ப முக்கியமானது. செகண்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க the product as a prime number, முக எண்களின் மதிப்புகளின் பெருக்கற்பலன் பகா எண்ணாக கிடைக்க. பிரைம் நம்பர்ஸ்னால் உங்களுக்கு தெரியும், அதில் பகா எண் பிரைம் நம்பர்ஸ் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன? ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா the product as a prime நம்பர்னால் 2 டேஸில் விளையாடுற நம்பரை மல்டிப்ளை பண்ணணும், அதுதான் முக்கியம். அப்போ ஒவ்வொரு நம்பருக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணிடுங்க, மல்டிப்ளை பண்ணால் என்ன வருதுன்னு ஃபஸ்ட்டு எழுதிடுங்க. நோட்டில் நல்லா இடைவெளி விட்டு ஒவ்வொரு ரோவும் நல்லா கேப் விட்டு எழுதிட்டு இது ஒவ்வொன்றையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வருது அப்படிங்கிறத அந்த கேப்பில் வந்து ரோவுக்கு ஒவ்வொரு ஆடேட் பெயர் பக்கத்துலேயும் அதை வந்து எழுதிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக தெரியும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா ப்ரொடக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, பெருக்கல் பலன் அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 நம்பரையும் ஃபஸ்ட் டேஸில் விளையாடுறதையும் செகண்ட் டேஸில் விளையாடுறதையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரைம் நம்பர் கிடைக்கணும், பகா எண் கிடைக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு என்னென்னலாம் வருங்கிறத மேலே எழுதி வச்சுருங்க. ஃபஸ்ட்டு டேஸில் 1 செகண்ட் டேஸில் 1 கிடைக்கிதுனாக்கா 2ஐயும் மல்டிப்ளை பண்ணும்போது 1 × 1 1 கிடைக்கிது அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு. 1 × 2 2, 1 × 3 3, பாருங்க 1 × 1 1, 1 × 2 2, 1 × 3 3, 1 × 4 4, 1 × 5 5, 1 × 6 6. அதே மாதிரி செகண்ட் ரோ 2 × 1 2, 2 × 2 4, 2 × 3 6, 2 × 4 8, 2 × 5 10, 2 × 6 12, 3 × 1 3, 3 × 2 6, 3 × 3 9, 3 × 4 12, 3 × 5 15, 3 × 6 18, 4 × 1 4, 4 × 2 8, 4 × 3 12, 4 × 4 16, 4 × 5 20, 4 × 6 24, 5 × 1 5, 5 × 2 10, 5 × 3 15, 5 × 4 20, 5 × 5 25, 5 × 6 30, 6 × 1 6, 6 × 2 12, 6 × 3 18, 6 × 4 24, 6 × 5 30, 6 × 6 36. ஓகே, இப்போது 36 பாசிபிள் அவுட்கம்ஸையுமே மல்டிப்ளை பண்ணும் பொழுது ப்ரொடக்ட் பண்ணால் என்ன நம்பர் வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாச்சு. இப்போது இதில் வந்து நமக்கு எது ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா இதில் எதெல்லாம் ப்ரைம் நம்பராக இருக்கோ அது மட்டும் தான் நமக்கு ஆன்சர். அப்போ இதில் எது ஃபஸ்ட்டு ப்ரைம் நம்பர் எதுனாக்க இப்போ மேலே எழுதியிருக்கணும் இல்லையா, அந்த நம்பரில் ப்ரைம் நம்பர் இருக்கக்கூடிய ஆர்டேட் பெயர் மட்டும் எடுத்துதுன்னா போதும். 2 3 5, again
2 4 6 8 10 12 வராது. அகைன் இங்கே ஒரு 3 இருக்குது. 6 9 12 15 18 எதுவுமே ப்ரைம் நம்பர் கிடையாது. 4 8 12 16 20 24 எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட்டு 5,1 5 ப்ரைம் நம்பர். 5,2 கிடையாது. 5,3 15 இல்லை. 5,4 5 6 எதுவும் இல்லை. 6 12 18 24 30 36 இது எல்லாமே நமக்கு ஈவன் நம்பர்ஸ். அப்போ எத்தனை ஃபேவரபிள் அவுட்கம்ஸ்ன்னு பாருங்கள். நம்ம இதெல்லாம் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 ரெண்டு டேஸ்லையும் விழக்கூடிய நம்பர்ஸ் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம். 1 into 2 equal to 2. அது ப்ரைம் நம்பராக இருக்கணும். 2 is a ப்ரைம் நம்பர், பகாயின். ஓகே, அப்போது இந்த பாசிபிள் அவுட்கம்ஸ் தான் நம்ம செகண்ட் கொஸ்டின் எழுதியிருப்போம் பாருங்கள். 6 பாசிபிள் அவுட்கம்ஸ். 1 into 2 2, 1 into 3 3, 1 into 5 5, 2 into 1 2, 3 into 1 3, 5 into 1 5 எல்லாமே ப்ரைம் நம்பர்ஸ். நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் 6. What is the probability? P of B equal to N of B by N of S. It is equal to 6 by 36. It is equal to 1 by 6. Okay. So next third question. Third one, the sum is a prime number. Second question வந்து மல்டிப்ளை பண்ணால் ப்ரைம் நம்பராக இருக்கணும்னு சொன்னோம். தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபேஸில் உள்ள நம்பர் ரெண்டையும் ஆட் பண்ணால் ப்ரைம் நம்பராக இருக்கணும்னு சொல்கிறாங்க. பகாயன் கூட்டும் பொழுது முகமதிப்புகளின் கூடுதல் பகா எண்ணாக கிடைப்பதற்கு என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு ரெண்டுக்கு இடையில அதே மாதிரி அந்த 36 அவுட்கம்ஸையும் எடுத்துங்க. இந்த 36 அவுட்கம்ஸ்லையும் மேலே என்ன பண்ணுங்க, ஒவ்வொன்றையும் ஆட் பண்ணால் என்ன வருது இல்லைங்க. 1 + 1 2, 1 + 2 3, 1 + 3 4, 1 + 4 5, 1 + 5 6, 1 + 6 7, 2 + 1 2 sorry 3, 2 + 2 4, 2 + 3 5, 2 + 4 6, 2 + 5 10, 2 + 6 12. இதே மாதிரி ஒவ்வொரு லைனுக்கு மேலே எழுதி வச்சுக்கோங்க. எழுதிட்டு மேலே இருக்கக்கூடிய எழுதின நம்பரில் இதெல்லாம் ப்ரைம் நம்பர் இருக்கக்கூடிய ஆர்டேட் பேர்ஸோ அந்த ஆர்டேட் பேர்ஸ் எல்லாத்தையும் ரவுண்ட் பண்ணிடுங்க. அவ்வளோ, வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, 2,1 வரும், 2,3 5, ஸோ 2,5 இது எல்லாமே வரும் நமக்கு. ஸோ அதுதான் உங்களுக்கு இங்கே ஆன்சரில் கொடுத்துருக்கோம். ஸோ 1 + 1 2, 1 + 2 3, 1 + 4 5, 2 + 1 3, 3 + 2 + 3 5, 2 + 5 7, 3 + 2 5, 3 + 4 7, 4 + 1 5, 4 + 3 7, 5 + 2 7, 5 + 6 11, 6 + 1 7, 6,5 11. அவ்வளோதான். அப்போ மொத்தம் எத்தனை ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் கவுண்ட் பண்ணிங்கன்னா 14. அப்போ P of C equal to N of C by N of S, it is equal to 14 by 36. ஓகே, இந்த இடத்துல மிஸ்டேக் இருக்குது பார்த்துங்க. ஸோ 14 by 36, 12 டிவைட் பண்ணிங்கன்னா 7 2s are 14, 18 2s are 16. ஸோ ஆன்சர் இஸ் 7 by 18. ஸோ இந்த கால்குலேஷனில் மிஸ்டேக் இருக்குது. ஸோ இந்த மிஸ்டேக்கை கிளியர் பண்ணிங்க. ஓகே, ஸோ N of C by N of S equal to 14 by 36 equal to 2 ரிமூவ் பண்ணோம்னா 7 by 18. ஓகே, சாரி 7 by 18. இந்த மிஸ்டேக்கு கரெக்டாக வாட்ச் பண்ணிக்க. ஓகே, ஸோ இது வந்து கொஸ்டின் நம்பர் தேர்டு ஒன், 7th தேர்டு. அடுத்து 4th சப்டிவிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க தி சம் as 1. தி சம் அப்படின்னா ஆட் பண்ணணும்னு அர்த்தம். சம் as 1 அப்படின்னா 2 டேஸில் விளையிறதையும் ஆட் பண்ணாக்க நமக்கு என்ன விழுன்னு அர்த்தம். சரி, 2 டேஸில் விளையிறதையும் ஆட் பண்ணால் 1 வரணும்னு அர்த்தம். ஓகே சார், நம்மளோட ஃபஸ்ட்டு
ஃபஸ்ட்டு ஆர்டேட் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,1 தான். அதாவது ஃபஸ்ட் டேஸ்லேயும் 1 விழுது, செகண்ட் டேஸ்லேயும் 1 விழுது. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணோம்னாக்க நமக்கு என்ன கிடைக்கும்? மினிமமே பார்த்தீங்கன்னா 1 + 1 ஆட் பண்ணும்பொழுது என்ன தான் கிடைக்கும்? நமக்கு 2 தான் கிடைக்கும். அப்போ 2 டேஸில் விளையாடுற நம்பரை ஆட் பண்ணும் பொழுது நமக்கு 1 வர்ற மாதிரி எந்த பாசிபிள் அவுட்கம்ஸ் இந்த 36ல் வந்து எது ஃபேவரபுளாக இருக்குன்னா எதுவுமே இருக்காது. அப்போ அந்த இடத்துல டி வந்து நமக்கு என்ன அப்படின்னா ஒரு எம்டி செட். அப்போ n of d 0, p of d equal to n of d by n of s equal to 0 by anything equal to 0. இந்த இடத்துல என்ன ஸ்டெப் வேணும்னா நமக்கு டி அப்படிங்கிறது நமக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எம்டி செட்டாக இருக்கும். அப்போ therefore p of d equal to n of d by n of s equal to 0 by 36 equal to 0 by anything 0. இதுதான் இதுக்கான ஸ்டெப் டீட்டெயில். ஓகே, ஸோ இதுதான் வந்து நமக்கு கொஸ்டின் நம்பர் 7ல் 4 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 days ரோல் பண்ணும்போது 36 பாசிபிள் அவுட்கம்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஒன் டபுள் அப்படின்னா 2 டேஸ்லேயும் சேம் நம்பர் விழுணும். 1,1, 2,2, 3,3, 4,4, 5,5, 6,6ன்னு அர்த்தம். அடுத்து ப்ரொடக்ட் ஆஸ் ஏ ப்ரைம் நம்பர் அப்படின்னா 2 டேஸில் உள்ள நம்பரை மல்டிப்ளை பண்ணும்பொழுது டேஷ் அண்ட் டேஷ் ஈக்குவல் டு ப்ரைம். ஓகே, தேர்ட் ஒன் சம் ஆஸ் ஏ ப்ரைம் நம்பர், கூட்டும் பொழுது பகா எண் கிடைக்கணும் ப்ரைம் நம்பர். அப்போ டேஷ் ப்ளஸ் டேஷ் ஈக்குவல் டு அதுவும் ப்ரைம் நம்பர். ஃபோர்த் ஒன் சம் ஆஸ் 1. ஸோ இதில் மினிமமே நம்ம ஆட் பண்ணவே 2லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ 1 வர மாதிரி எதுவுமே இருக்காது. ஸோ அதான் வந்து நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் 0. ஸோ த ப்ராபபிலிட்டியும் 0. தட் இஸ் இம்பாசிபிள் ஈவெண்ட். ஓகே, ஸோ இது வந்து கொஸ்டின் நம்பர் 7 டேஸ் ரோல் பண்ணக்கூடிய ஒரு சம் முடிஞ்சது நமக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நமக்கு எக்ஸாம்பிள் 8.19. கொஸ்டின் நம்பர் 7 வந்து 4 சப்டிவிஷனோட கேட்டாங்கன்னா அதுவும் 5 மார்க்கு. இப்போ 8.19ல் 3 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. இதுவும் நமக்கு வந்து 3யுமே கேட்டாங்க அப்படின்னு 5 மார்க்கில் கேட்பாங்க. தனித்தனியே கேட்டாங்கன்னா 2 மார்க்கில் கேட்பாங்க. அதே 2 டேஸ் வந்து ரோல் பண்ணுறாங்க. வாட் இஸ் தி ப்ராபபிலிட்டி தட் சம் ஆஃப் அவுட்கம், சம் அப்படின்னாவே காமனாகவே சொல்லிட்டாங்க, எல்லாத்தையும் ஆட் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, சம் ஆஃப் தி அவுட்கம்ஸ் அப்படிங்கிற பொழுது எல்லா அவுட்கம்ஸையும் ஆட் பண்ணணும். அப்படி ஆட் பண்ணும் பொழுது உங்களுக்கு ஈக்குவல் டு 4. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா டேஷ் ப்ளஸ் டேஷ், அதாவது ஃபஸ்ட்டு டேஸ் ப்ளஸ் செகண்ட் டேஸ் இஸ் ஈக்குவல் டு 4. கிரேட்டர் தேன் 10, 2 டேஸில் விளையாடுறத ஆட் பண்ணிங்கன்னா கிரேட்டர் தேன் 10, 10ஐ விட எப்படி இருக்கணும்? கிரேட்டர் தேன் 10ன்னா 10ஐ விட அதிகமாக இருக்கணும். அண்ட் லெஸ் தேன் 13, 13ஐ விட குறைவாக இருக்கணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் அதுக்கான ட்ரீ டயக்ராம். ஸோ சாம்பிள் ஸ்பேஸ் நமக்கு தெரியும், n of s தெரியும் நமக்கு. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் போடலாம் ஈக்குவல் டு 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஈக்குவல் டு 4 மீன்ஸ் 2 டேஸில் விளையாடுற நம்பரை ஆட் பண்ணால் 4 விழுன்னு அர்த்தம். அப்படி ஆட் பண்ணால் 4 விளையாடுற மாதிரி எதெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒன்லையும் பாருங்கள். ஆட் பண்ணால் 4, 1,3 ஆட் பண்ணால் 4, 2,2 ஆட் பண்ணால் 4, 3,1 ஆட் பண்ணால் 4. ஸோ இவ்வளோதான். மீதி எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 4ஐ விட அதிகமாக போயிடும். ஓகே, ஸோ அப்போ நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் 3. அப்போ n of a ஈக்குவல் டு p of a ஈக்குவல் டு n of a by n of s. இப்போ 3/36 ஈக்குவல் டு 1/12. அவ்வளோதான். ஓகே, ஸோ செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னாக்கா தி சம் ஆஃப் தி அவுட்கம் வேல்யூஸ் கிரேட்டர் தேன் 10 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா 2 டேஸில் விளையாடுறதையும் ஆட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு எப்படி இருக்கணும்? 10ஐ விட அதிகமாக. இப்போ 10ஐ விட அதிகமான என்னென்னலாம் விழலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 2 டேஸில் விளையாடுறத ஆட் பண்ணும் பொழுது உங்களுக்கு 11 வரலாம், 12 வரலாம் அண்ட் எக்ஸட்ரா. ஸோ இந்த 11, 12க்கு மேலே போகாது. ஏன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு 2 டேஸ்லேயும் 6ன்னு விழும். அப்போ 2ஐயும் ஆட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு 12 தான் மேக்ஸிமமே கிடைக்கும். ஸோ ஆட் பண்ணும்பொழுது மினிமம் 2லேருந்து மேக்ஸிமம் 12 வரலாம் தான் கிடைக்கும், அதுக்கு மேலே கிடைக்காது. ஸோ இங்கே கிரேட்டர் தேன் 10ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 11 வரக்கூடியது 12 வரக்கூடியதையும் ஆட் பண்ணால் போதும். அப்போ அதில் 5,6, 6,5, 6,6. ஸோ இது ரெண்டுக்கு 11 வரும், இதுக்கு வந்து 12 வரணும். ஸோ நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் 3. ஸோ n of b ஈக்குவல் டு 3, p of b ஈக்குவல் டு n of b by n of s ஈக்குவல் டு 3/36 ஈக்குவல் டு 1/12. ஓகே, ஸோ ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு 3 தான் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ், செகண்ட் கொஸ்டினுக்கு 3 தான் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ். ஸோ தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சம் ஆஃப் தி அவுட்கம்ஸ் இஸ் லெஸ் தேன் 13.
sum of the outcomes is less than 13 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 விட கம்மியாக 13 விட கம்மியானா 12 விழலாம் 11 விழலாம் 10 விழலாம் அப்படியே வந்தீங்கன்னா எதுல இருந்துன்னா 2ல இருந்து அப்போது 2 டேஸ்லேயே விளையாடுறதா ஆட் பண்ணும் பொழுது கூட்டும் பொழுது நமக்கு 2ல இருந்து 12 வரலும் எது வேணாலும் விழலாம்னு அர்த்தம் 2ல இருந்து 12 வரலும் எல்லாமே 13 விட கம்மியாக தான் லெஸ் தேன் 13 13 விட கம்மியாக இருக்கணும் அப்போது நமக்கு பாசிபிள் அவுட்கம்ஸில் இருக்கக்கூடிய எல்லா அவுட்கம்ஸுமே பார்த்தீங்கன்னா 1,1லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா 1,1 அப்படிங்கிறத ஆட் பண்ணிங்கன்னா 2 கிடைக்கும் 6,6 ஆட் பண்ணிங்கன்னா 12 கிடைக்கும் அப்போ இதுக்குள்ளே இருக்கக்கூடியது எல்லா அவுட்கம்ஸையும் ஆட் பண்ணும் பொழுது இந்த 2க்கும் 12க்கும் இடையில தான் நம்ம கிடைக்குமே தவிர அதுக்கு மேலே போகாது அப்போது இந்த பாசிபிள் அவுட்கம்ஸில் இருக்கக்கூடியது எல்லாமே நமக்கு இந்த இடத்துல என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேவரபிள் அவுட்கம்ஸாக வந்துடுது அப்போ n of c equal to 36 p of c equal to n of c by n of s 36 by 36 it is equal to 1 so 1 வந்ததுன்னா இந்த ஈவெண்ட்டுக்கு என்ன பேர் சியூர் ஈவெண்ட் அப்போ 2 days ரோல் பண்ணும் பொழுது லெஸ் தேன் 13 13க்கும் குறைவாக விழக்கூடியது அந்த ஈவெண்ட் வந்து எப்படிப்பட்ட ஈவெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சியூர் ஆர் சர்டைன் ஈவெண்ட் உறுதியான ஒரு நிகழ்ச்சி அப்படிங்கிறது இதுதான் நம்ம சொல்கிறோம் ஓகே இதுதான் கொஸ்டின் நம்பர் 3 ஓகே ஸோ லெஸ் தேன் 13னா 13 விட குறைவாக மேக்ஸிமம் ஆட் பண்ணவே நமக்கு 12 தான் கிடைக்கும் ஸோ அதனால் எல்லா அவுட்கம்ஸுமே இதில் நமக்கு வந்துடுது ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க கொஸ்டின் நம்பர் 9 இதுவும் ஒரு 5 மார்க்கு இதுவும் ரொம்ப ஈஸியான ஒரு 5 மார்க்கு ஒரு டூ days வந்து நம்பர் கொடுத்துருக்காங்க ஸோ 2 days numbered 1 2 3 4 5 6 சரி இந்த 9th கொஸ்டின் வந்து நமக்கு நியூ புக்கில் இருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதனால் இந்த 9th சம் இருக்காது இருந்தாலும் தெரிஞ்சுக்கிங்க சிம்பிளாக சொல்லியிருந்தேன் 9th சம் வந்து நோட்டில் எழுத வேண்டாம் ஸோ 9th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் 2 days ஆர் நம்பர்டு ஃப்ரம் ஒரு டேஸில் 1லேருந்து 6 வரலும் கொடுத்துட்டு இன்னொரு டேஸில் வந்து நம்பர் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா 2 சைடில் 1 1ம் அடுத்த 2 சைடில் 2 2ம் அடுத்த 2 சைடில் 3 3யும் யூஸ் பண்ணியிருக்காங்க ஓகே இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம ஃபஸ்ட்டு டேஸில் 1 2 3 4 5 6 செகண்ட் டேஸில் 1 1 2 2 3 3 இப்போ இதுக்கு பாசிபிள் அவுட்கம்ஸ் எழுதும் பொழுது எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு டேஸில் 1 விழும் பொழுது செகண்ட் டேஸில் 1 விழலாம் அல்லது 1 விழலாம் அல்லது 2 அல்லது 2 அல்லது 3 அல்லது 3 அதாவது 1,1 1,1 1,2 1,2 1,3 1,3 ஸோ இந்த அவுட்கம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு அந்த மாதிரி தான் வரும் 1,1 1,1 1,2 1,2 1,3 1,3 அதேமாதிரி அடுத்து ஃபஸ்ட்டு டேஸில் 2 எடுத்துக்கிட்டு செகண்ட் டேஸில் இந்த 6 கூடையும் கம்பேர் பண்ணி எழுதும்போது 2,1 2,1 2,2 2,2 2,3 2,3 அதேமாதிரி 3 எடுத்து எழுதும்போது 3,1 3,1 3,2 3,2 3,3 3,3 அப்படின்னு சொல்லி விழும் அதாவது செகண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா 1 2 3 மட்டும் தான் இருக்கும் 4 5 6 வராது அதுக்கு இதுவே ரிப்பீட் ஆகிருக்கும் ஸோ அதை வச்சு 36 பாசிபிள் அவுட்கம்ஸ் எழுதியிருக்கோம் அது அங்கே எழுதுன மாதிரி எதுவும் எழுதிக்கக்கூடாது ஓகே இங்கே கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஈச் சம் ஃப்ரம் 2 to 9 செப்பரேட்லின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 2லேருந்து 9 வரலும் கிடைக்கணும் அப்படின்னு அர்த்தம் ஆட் பண்ணும் பொழுது ஃபஸ்ட்டு கொஸ்டின் இதில் எதெல்லாம் ஆட் பண்ணால் 2 கிடைக்கும் 1 + 1 1 + 1 தட் இஸ் இது 2 அப்போ ஆன்சர் 2 by 36 1 by 18 அடுத்த செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சம் இஸ் 3 அப்போ இதில் 4 பாசிபிள் அவுட்கம்ஸ் வந்து ஃபேவரபிள் அவுட்கம்ஸாக இருக்குது அப்போ n of b 4 p of b 4 by 36 1 by 9 அடுத்து தேர்ட் ஒன் சம் இஸ் 4 இப்படியே போடணும் 2 டேஸில் உள்ளதை ஆட் பண்ணால் 2 ஆட் பண்ணால் 3 ஆட் பண்ணால் 4 ஆட் பண்ணால் 5 அப்படின்னு சொல்லி போகணும் இந்த பாசிபிள் அவுட்கம்ஸ் எல்லாத்தையும் எழுதிட்டு 4 விழுற மாதிரி எத்தனை இருக்குன்னு பாருங்கள் மொத்தம் 6 இருக்குது நமக்கு அப்போ 6 by 36 அடுத்து 5 விழுற மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அதுலேயும் 6 இருக்குது ஸோ ஆன்சர் 6 by 36 6 ஆட் பண்ணால் 6 வர மாதிரி நமக்கு வந்து 6 பாசிபிள் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் இருக்குது அதுக்கும் 6 by 36
36. அடுத்தது 7 வரணும் அப்படின்னா அதுக்கும் 6 இருக்கு. ஸோ அதுக்கும் அதே ஆன்சர் தான் நமக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்க 8 வரணும். ஸோ 8 வர மாதிரி 4 பாசிபிள் அவுட்கம்ஸ் 4/36. அடுத்த 9 வர மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 6,3 6,3 2 பாசிபிள் அவுட்கம்ஸ் ஆன்சர் 2/36. ஓகே, ஸோ இதையும் ஒரு ரெஃபரன்ஸுக்கு வச்சுக்கிங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இந்த காயின்லேயும் இது இருக்கக்கூடிய ஒரு லாஸ்ட் கொஸ்டின் நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸாம்பிள் 8.23 a die is rolled and a coin is tossed simultaneously அப்படி கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு காயினையும் ஒரு டையும் ஒரே சமயத்தில் ரோல் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு டை ரோல் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் காயினை டாஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் த டை shows an odd number and the coin shows a head. So example 8.23 ஒரு பகடை ஒரு நாணயம் வந்து ஒரே நேரத்தில் சுண்டப்படுகிறது. ஃபஸ்ட்டு வந்து பகடை உருட்டுறாங்க, அப்புறமேல் நாணயம் சுண்டுறாங்க. இப்போ பகடையில் வந்து என்ன கிடைக்கணும், ஒற்றைப்படை எண்ணு கிடைக்கணும், நாணயத்தில் வந்து தலை கிடைக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து அவுட்கம் என்ன அப்படிங்கிறத பார்த்துருங்க. ஃபஸ்ட்டு டைஸ் ரோல் பண்ணுறதாங்க. ஒரு டையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்பர் 1 2 3 4 5 6 இருக்கும். அதுவே ஒரு காயின் அப்படிங்கிற பொழுது நமக்கு வந்து ஹெட் டைல் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு டைம் டைஸில் 1 விழும் பொழுது காயினில் ஹெட் வேணாலும் விழலாம், டைல் வேணாலும் விழலாம். டையில் 2 விழும் பொழுது ஹெட்டு டைல், 3 விழும் பொழுது ஹெட்டு டைல், 4 விழும் பொழுது ஹெட்டு டைல், 5 விழும் பொழுது ஹெட்டு டைல், 6 விழும் பொழுது ஹெட்டு டைல். ஓகே, அதை தான் நம்ம வந்து பாசிபிள் அவுட்கம்ஸ் பார்த்தீங்கன்னா 1 அண்ட் ஹெச். இந்த 1H 1T, 2H 2T, 3H 3T, 4H 4T, 5H 5T, 6H 6T. இதுதான் ஃபேவரபிள் பாசிபிள் அவுட்கம்ஸ், தட் இஸ் சாம்பிள் ஸ்பேஸ். ஓகே, ஸோ 1H 1T, 2H 2T, 3H 3T, 4H 4T, 5H 5T, 6H 6T. ஓகே, ஸோ ஒரு டையும் ஒரு காயினையும் ஒரே டைம்ஸில் சைமல்டேனியஸ்லி ஒரே நேரத்தில் உருட்டுறோம். ஒரே நேரத்தில் ரெண்டையும் செய்யும் பொழுது சாம்பிள் ஸ்பேஸ் என்ன, வாட் ஆர் த பாசிபிள் அவுட்கம்ஸ் அப்படிங்கிறது இதுதான். அப்போ ஹவு மெனி பாசிபிள் அவுட்கம்ஸ், தேர் ஆர் 12 பாசிபிள் அவுட்கம்ஸ். ஓகே, இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தெளிவாக டயக்ராம் பார்த்துக்குங்க. ஸோ டைஸில் ஃபஸ்ட்டு 1 ஒரு பக்கம் 1 விழுது அப்படின்னா காயினில் 2 சான்ஸ், ஹெட் வேணாலும் விழலாம், டைல் வேணாலும் விழலாம். அதான் 1H ஒரு அவுட்கம், 1T அப்படிங்கிறது ஒரு அவுட்கம். அதே மாதிரி 2 விழும்பொழுது 3 4 5 6 ஒவ்வொன்றுக்கு 2 பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ மொத்தம் டோட்டலாக 12 பாசிபிலிட்டிஸ். ஓகே, ஸோ வாட் இஸ் தி கொஸ்டின், ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் த டை shows an odd number, a coin shows a head. ரெண்டும் ஒரே இதில் நடக்கணும். அதாவது டைஸில் வந்து நமக்கு என்ன விழுந்திருக்கணும், ஆட் நம்பர் விழுந்திருக்கணும். ஓகே, அண்ட் காயின்ஸில் என்ன விழுந்திருக்கணும், ஹெட்டு விழுந்திருக்கணும். காயின்ஸில் என்ன விழுந்திருக்கணும், ஹெட்டு, தட் இஸ் ஹெச். இந்த இடத்துல ஒரு ஹெச், இங்கே ஒரு ஹெச். அப்போ எத்தனை ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் பாருங்கள். ஆட் நம்பர்ஸ்னால் 1ல் 2 அவுட்கம்ஸ், 3ல் 2 அவுட்கம்ஸ், 5ல் 2 அவுட்கம்ஸ். இது ஆட் நம்பருக்கு. அதில் காயினில் வந்து நமக்கு ஹெட்டு மட்டும் விழணுன்னா இது டைல் இருக்கிறது, இது வராது, 3T வராது, 5T வராது. அப்போ இது மட்டும்தான் ஆன்சர், 1H 3H 5H. தட் இஸ் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ். ஓகே, ஒன்னில் 2, 3ல் 2, 5ல் 2 இருக்குது. அதில் T வராது. அப்போது 1H. ஸோ ஃபஸ்ட்டு டைஸில் ஆட் நம்பர் ஹெட்டு 1H. அடுத்தது 3H, டைஸில் ஆட் நம்பர் ஹெட்டு. அடுத்து 5H, டைஸில் ஆட் நம்பர் அண்ட் ஹெட். ஸோ N of A 3. இப்போ P of A equal to N of A by N of S.
3/12 equal to 1/4. ஸோ இது வந்து எக்ஸாம்பிள் 8.23. இதோட காயின் அண்ட் டைஸ் ரோல் பண்ணக்கூடிய சம் முடிஞ்சிருச்சு. ஸோ இதில் 9th சம் மட்டும் நம்ம நடத்தியிருக்கிற 9th சம் மட்டும் எக்ஸ்ட்ரா சம், அது வந்து ஓல்டு புக்கில் இருக்குது, நியூ புக்கில் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இருந்தாலும் அதை போகிறதுனா போட்டு வச்சுக்கோங்க. மற்றபடி மீதி இருக்கக்கூடிய சம்ஸ் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். அதாவது பால்ஸ் அண்டு கார்ட்ஸ் ஓகே யூஸ் பண்ணக்கூடிய சம்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.